நண்பர்களுக்கு வணக்கம். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை கிளாம்பாக்கத்துக்கு மாற்றினதுக்கு அப்புறம் ஊருக்கு போகிறதுக்கு பைக்லேயே போயிட்டு பைக்கை கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் பார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய்கிட்டு இருந்தோம். ஸோ இந்த டைம் ரெட்டேரி சிக்னலில் இருந்து கிளாம்பாக்கத்துக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஆசை. ஸோ எங்களுக்கு பஸ்ஸு 9:30 மணிக்கு, நாங்கள் கரெக்டாக 5:30 மணிக்கு ரெட்டேரி சிக்னல்லேருந்து கிளம்பணுங்க. ஸோ என்ன பஸ்ஸை பிடிச்சி நாங்கள் கிளாம்பாக்கம் போகணும், கிளாம்பாக்கம் போகிறதுக்கு டிக்கெட் ரேட் என்ன ஆச்சு, பஸ்ஸோட ரூட் என்ன, போகும்போது நம்மளோட ட்ராவல் பண்ணவங்க என்னென்ன பேசிக்கிட்டு வந்தாங்க. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் பேசுனாங்க, நிறைய பேர் குறைகளாக சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஸோ இது எல்லாம் தான் இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். 5:30 மணிக்கு ரெட்டேரி சிக்னல் போனோம். ஸோ எங்களுக்கு பஸ்ஸு 6:31க்கு தான் வந்ததுங்க. 6:31 தான் எங்களுக்கு பஸ் வந்தது. அதுவும் பெரம்பூரில் இருந்து கிளாம்பாக்கம் போகிற 104T தான் எங்களுக்கு வந்தது. இதோட டிக்கெட் ரேட் உங்களுக்கு வீடியோவே நான் இதில் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள். இந்த பஸ்ஸு பெரம்பூர், வீனஸ், ரெட்டேரி சிக்னல், செந்தில் நகர், இதை தாண்டி சரவணா ஸ்டோரு, அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் அம்பத்தூர் டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் கீழே அந்த இந்தியா புல் பில்டிங் இருக்கு இல்லையா, ஸோ அந்த இது வானகரம், ஆமாம் வானகரம் பைபாஸு, போரூர் டோல்கேட்டு, பெருங்களத்தூர், வண்டலூர், கிளாம்பாக்கம் இந்த வழியாக போகுது. இதுக்கு 41 ரூபா. ரெட்டேரி சிக்னலில் இருந்து கிளாம்பாக்கம் போகிறதுக்கு 41 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. பஸ்ஸு அம்பத்தூர் வரையிலும் காலியாக தாங்க போச்சு. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வரைக்கும் காலியாக தான் போச்சு. அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டில் 2 மணி நேரமாக பஸ் வரல. அதாவது 2 மணி நேரமாக பஸ் வரன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பாக நின்னாங்க. எல்லாமே கிளாம்பாக்கம் போகிறவங்க தான். ஒரு சில பேர் மட்டும் போகிற டோல்கேட்டில் இறங்கினாங்க. அவ்வளோ பேர் இந்த பஸ்ஸில் ஏறினாங்க. அதனால தான் பஸ்ஸு கூட்டமாச்சு. மற்றபடி பஸ்ஸு முழுக்க காலியாக தான் போச்சு. ரெட்டேரி சிக்னலில் இருந்து அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வழியாக வானகரம் பைபாஸை பிடிக்கிற வரைக்கும் பஸ்ஸோட ஸ்பீடு ரொம்ப ஸ்லோவாக தான் போனார். ஏன்னா உங்களுக்கே தெரியும், இந்த பாடி சிக்னல் இருந்து, அதாவது சரவணா ஸ்டோரில் இருந்து ஆவடி ரோடு எந்த அளவுக்கு டிராஃபிக் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். அந்த ரோடுலேயும் பொறுமையாக தான் போச்சு. அதுக்கப்புறம் பைபாஸ் ஏறுற வரைக்குமே பஸ்ஸு பொறுமையாக தான் போனார். அதுக்கப்புறம் பஸ்ஸோட ஸ்பீடு கிட்டத்தட்ட ஒரு 28 கிலோமீட்டர் ஆவரேஜ் ஸ்பீடாக மெயின்டைன் பண்ணி போய்கிட்டே இருந்தாருங்க. ஆனால் சென்னை சிட்டிக்குள்ளே பஸ்ஸு ஓட்டுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. மனுஷன் இந்த சைடு மிரரை பார்க்குறாரு, அந்த சைடு மிரரை பார்க்குறாரு. சிக்னலுக்கு ஒருத்தங்க சந்துலேருந்து போடுறாங்க, நடந்து போகிறவங்க கூட ஹார்ன் அடித்தா விலக மாட்டுறாங்க. அந்தளவுக்கு நிற்கிறாங்க. டிரைவர் பொழப்புலாம் ரொம்ப கஷ்டமான பொழப்பு தான் போல். நம்ம திட்டுறோம், பஸ்ஸு டைமுக்கு வர மாட்டேங்குது, அது இல்லை இது இல்லை அப்படின்ட்டு. ஏன்னா இந்த பஸ்ஸுமே நாங்கள் ரெட்டேரி சிக்னலில் 1 ஹவராக நின்றுருக்கோம். 1 ஹவர் கழிச்சு தான் இந்த பஸ் எங்களுக்கு வந்தது. ஸோ இந்த பஸ்ஸு 1 ஹவர் லேட்டு அப்படின்னா மாதாவரம் பஸ் ஸ்டாண்டு ரெட்டேரி சிக்னல்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். அங்கேருந்து வர வேண்டிய பஸ்ஸு கூட நம்மளுக்கு வரலை. ஏன்னா எவ்ரி 25 மினிட்ஸ் ஒரு பஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஈவினிங் டைம் 5:30க்கு மேலே தான் எஸ்சிடிசி பஸ்ஸுகள் ஆக்டிவாக கிளாம்பாக்கத்துலேருந்து கிளம்பி தென் மாவட்டங்களுக்கு போகும். ஸோ 9 மணி போல் நிறையா பஸ்ஸுகள், தூத்துக்குடிக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு 8 to 9 மணிக்கெலாம் நிறைய பஸ்ஸுகள் கிளம்பும். தூத்துக்குடி, திருநெல்வேலி, நாகர்கோவில், கன்னியாகுமரி இதுக்கெல்லாம் நிறைய பஸ்ஸுகள் கிளம்பும். அதை டார்கெட் பண்ணி தான் நாங்களுமே பிளான் பண்ணி போயிருந்தோம். பட் ஆனால் அந்த டைம்லையுமே பஸ் வரலை. ஸோ அது என்ன காரணம் அப்படின்றது டிரைவர்களுக்கு மட்டுமே சாத்தியம். டைமிங் இல்லையா, இல்லை பஸ்ஸு கம்மியாக அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். அதை நம்ம கேட்டு அவங்கக்கிட்ட பதில் இது பண்ண முடியாது. நிறைய பேர் கேட்டாங்க, என்ன பஸ்ஸே இல்லை, அது இல்லை இது இல்லை அப்படின்னாங்க. ஏன்னா அம்பத்தூரில் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 2 மணி நேரம் பஸ்ஸே கிடையாது கிளாம்பாக்கம் போகிறதுக்கு. ஸோ 2 மணி நேரம் கழித்து 104 ரெட்டில்ஸ்லேருந்து வர்ற பஸ்ஸும் கரெக்டாக வருது. இந்த 104T பெரம்பூர் பஸ்ஸும் கரெக்டாக ஜாயிண்ட் ஆகுது. 104ல் ஆல்ரெடி ஃபுட்போர்ட்டில் வர்றாங்க. ஆக்சுவலாக அது க்ளோஸ்டு டோர் பஸ்ஸு, ஃபுட்போர்ட்டில் வராங்க. அந்தளவுக்கு கூட்டம் வருது. இந்த பஸ்ஸு மட்டும் தான் காலியாக வந்தது, ஃபுல்லாக ஏறிட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு சிட்டிக்குள்ளே டிராஃபிக் இருக்குது, பஸ்ஸு பற்றாக்குறை நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் சமாளித்து கிளாம்பாக்கம் போய் சேர்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட ட்ராவல் டைம் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம், அதாவது 1.25 மணி நேரத்துலேருந்து 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்களேன். நான் சொல்கிறது மினிமம் தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் ஆச்சு. பட் அது போக போக சரியாயிருன்றதுனால நான் உங்களுக்கு மினிமமாகவே சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் இந்த வீடியோவோட ஒரிஜினல் வாய்ஸை கேளுங்க, வீடியோ எண்டு வரைக்கும் கேளுங்க. நாங்கள் இறங்கிட்டு அங்கேருந்து எடுத்தோம். ஒரு சில பகுதிகளில் இருட்டாகவே இருக்கும், அதை கேளுங்க. அதை பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேளுங்க, நல்லாயிருக்கும். அப்படியா போலீஸ்காரங்களா?
இதுதான் மேட்ரு. இதுதான் மேட்ரு. பாடி சரவணத்தை தாண்டியாச்சு. கொரட்டூர் சிக்னலு, எஸ்டேட்லேருந்து எப்படி போகுதுன்னு தெரியல, பார்ப்போம். ஒவ்வொரு சிக்னலையும் கிராஸ் பண்ணுறதுக்குள்ள பெரிய பாடாக இருக்குது. கொரட்டூர் டு அம்பத்தூர் ரோடு, அதாவது ஆவடி ரோடு எப்போதுமே செம்ம டிராஃபிக்காக இருக்கும். ஆப்போசிட்டில் டிராஃபிக்கை பாருங்கள் எப்படி இருக்குது. அதாவது புண்ணியத்துக்கு போகிற வழியில் கிளியராக இருக்குது. இந்த எஸ்டேட் முன்னாடி டிராஃபிக் இருக்கும். இருந்து டிராஃபிக் ஆரம்பம் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டு. இந்த டிராஃபிக் கிராஸ் பண்ணுறாலே நம்ம வந்து பைபாஸ் ஈஸியாக பிடிச்சிடலாம். சிட்டிக்குள்ள பஸ் ஓட்டுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. வண்டி சிக்னலே இருக்குல்ல. அவ்வளோ இதில் லெஃப்ட் எடுத்தால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு. நீ கேட்டது தானே, இந்த பஸ் ஸ்டாண்டு தான். அவ்வளோதான், லெஃப்ட் எடுத்தால் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்டு. இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பஸ் ஸ்டாண்ட் ஆப்போசிட் உள்ளது. இதில் நேரே அம்பித் ஐடி பார்த்து ரைட்டு. கூட்டம் ஏறுதா? கூட்டம் ஏறுதா? கூட்டம் ஏறலை. 2 நாளாக ஒன்றும் கிடையாது. சந்தோஷம். 10 நாளுக்கு பேருக்கு எவ்வளோ விட முடியும்? கொரட்டூர் சிக்னலே நாங்கள் 15 நிமிஷம் இங்கேயே 30 கிலோமீட்டர், அங்கேருந்து 40 கிலோமீட்டர் 50 கிலோமீட்டர் நீ வாட்டுக்கு போனால் என்ன செய்வாங்க? புலம்பிட்டு இருக்கேன். வேலைக்கு ஆகாது. 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு ஆள் உட்காந்து ஓட்ட முடியுமானே? ஒரு யூடியூப் சேனலுக்கு அப்படியே வீடியோ எடுத்துருக்கோம். இல்லை அதுதான் சொல்கிறேன், 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஒரு மனுஷன் உட்காந்து ஓட்ட முடியும். அம்பித் ஐடி பார்த்துனேன். ரோடு ஃப்ரீயாக இருந்தாலே 2 மணி நேரம் ஆகும். பீக் டைம்லலாம் லோக்கல் 21 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். 21 3 மணி நேரம். நீங்கள் சாலிடு 21 யோசிக்கவே கூடாது. 3 மணி நேரம் ஆகும் 21. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு பஸ் வந்துருக்கு. ரோட்டில் வந்தீங்கன்னா வரிசையாக வரும். பொங்கல் பின்னாடி வந்து பாருங்க, ஆப்பில் பாருங்க. ரொம்ப புதுசு அவருக்கு. எங்கேயோ போன இடத்துல மாற்றி விட்டாங்க. அவங்கள பதறாங்க அவ்வளோ பேரும்.
டிரான்ஸ்ஃபர் வண்டி இருக்கு. வேலை கிடையாது. ஆப்போசிட் டிராஃபிக் அம்பத்தூரில் கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமாக வெயிட் பண்ணி பஸ் ஏறிருக்காரு. நம்ம கிட்ட பேச வரலாம். பெரிய பாவம் தான். பஸ்ஸை ஃபுல்லாக நீ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அம்பத்தூர் வரைக்கும் காலியாக வந்து போச்சு. அதுக்கப்புறம் கூட்டம் சிப்புன்னு ஏறிட்டீங்க. நாங்களே சண்டை விட்டு வாங்கின விட்டேன். எங்க இருந்து உள்ள போறாங்க? ஒயின் ஷாப்பு ப்ளஸ் இந்த இப்போ கருப்பட்டி காசு போட்டாங்க அங்கேதான் கூட்டம். ஒயின் ஷாப்போட கருப்பட்டி அப்படின்னு அதிகமாக கூட்டம் மாதிரி இப்போ என்னன்னு தெரியல. ஆறு அடிப்பாட்டி ஆகி பார்த்து போயிடுறாங்க கூட்டம். ஒயின் ஷாப் பண்ணுறோம் அதுக்கு வர கூட்டத்தை விட இது கருப்பட்டி காஃபி தான் நிறைய கூட்டம் வருது. இப்போ கூட்டிங் நிறைய கூட்டம். பைபாஸ் ஃபுல்லாக வச்சுருக்காங்க. ராமேஸ்வரம் வரைக்கும் இதாக இருக்கு. காற்று வரல, காற்று வரல. எங்கேனாலுமே கோயம்பேடுலேருந்து போரூர் போகிறவரை மதுரை பைபாஸ் ஏற வரைக்கும் முடிஞ்சிடும். அந்த கோயம்பேடு பஸ்ஸை பாதி பாதி மாற்றிக்கிட்டு விட்டாங்கன்னா டிராஃபிக் குறையும். இல்லைன்னா ஒன்றுமே ஒன்று. இந்த பிரிட்ஜு டிராஃபிக் இருக்குது, டோல்கேட் டிராஃபிக் இருக்குது, பெருங்குளத்தூர், வண்டலூர். ஒரு ஏரியில் வண்டியை போட்டு ஆட்டோவில் வந்து ஃபுல்லாக டிராஃபிக். இதில் போய் அங்கே போய் சுற்றி 200 ஒரு டோல்கேட்லேருந்து வீட்டுக்கு வர்றது. வண்டி ஸ்டார்ட்டே ஆகலை, அப்படியே படுத்து ஏரியிலே போட்டு ஏரியை ஒட்டியே வண்டி போயிட்டு அப்படியே வருது. இதெல்லாம் சரியான டிராஃபிக். ப்ரைவேட் பஸ் எல்லாத்தையும் வெளியே வச்சுனாங்கல்ல, சரியான டிராஃபிக்.
கிராஸ் பண்ணாட்டு கொஞ்சம் ரோடு ஃப்ரீ ஆயிடும். இறங்குற கூட்டம் தானே. இறங்குற கூட்டம் தான். பஸ்ஸுக்காரன் அவன் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடி பையன் நின்றுனாலே கையை பிடிச்சி பஸ்ஸில் உட்கார வச்சுருக்காங்க. இதில் ஒரே பஸ் ஸ்டாண்டு 2 பேர். அதுதான் அப்படி வராது. எப்படி ஆளை ஏற்றுவாங்க? அவன் சும்மா நின்றுக்கிறதுனாலே வான்னு இழுத்து கொண்டு போய் தூக்கி கொண்டு போய் உள்ள வச்சுக்கலாம். மதுரையெல்லாம் கையை பிடிச்சி இழுத்து கொண்டு வருவான். பார்த்துருக்கேன். அதெல்லாம் நான் அப்படி கிடையாது. அனுபவம் இது கட்டுற வரைக்கும் எப்படி டிக்கெட் ஏற்றுவாங்க? பஸ் ஸ்டாண்டு கட்டுற வரைக்கும் மதுரையில் பஸ் ஸ்டாண்டுக்குள்ள ஆள் இருக்கும்போதே எல்லாம் ஆஃபீஸர் இருக்கும்போதே கத்தினாலுமே அங்கே தான் நின்றுருக்காங்க. சத்தம் போட்டு போங்கடா வெளியே இருந்தாலுமே அங்கே தான் நிற்பாங்க. தவிர்க்கவே முடியாது. 1500 பஸ்ஸு ஒரு நாளைக்கு கிளம்புதுன்றாங்க. 1500 பஸ்ஸில் டிக்கெட் தான் போனான்னா வேண்டாம். அவனுக்கு அவனும் வந்து எப்படின்னா இப்போ போகிறான்ல வெள்ளி சனி இந்த 2 நாளில் 1000 ரூபா 1500 போட்டுருக்கான். ஆமாம். திருப்பி அங்கேருந்து வரேன் 300 400 ஆளை போட்டு. ஆமாம். அவனுக்கு கணக்கு கிடையாதுல்ல. வரும்போது டீசல் காசு இருந்தால் போதும். இங்கேருந்து போகும்போது டபுள் ஆகிடுங்க. அந்த 2 நாள் தான் அவனுக்கு. வெள்ளி சனி தான் அவனுக்கு. சரி இதுலேயே பாருங்கள், ஆன்லைன்லேயே பாருங்கள். வெள்ளிக்கிழமை அங்கேருந்து வர்றதுக்கு பாருங்கள் 400 500 ஒரு சில பஸ்ஸை தவிர்த்து கொண்டு எல்லாமே வெள்ளிக்கிழமை போகிறது பாருங்கள் 1200 1600. அதுவும் இங்கே பார்க்கிங்கில் இது இல்லை அது இல்லை நிறைய பிரச்சனை. ஆன்லைனே அந்த கதை வர்றால இழுத்து கொண்டு வரலேனாலும் இழுத்து கொண்டு வரலாம். இதில் எங்கிட்ட இந்த கவர்மெண்ட் பஸ் ஏற விடுவாங்க. நிறைய கவர்மெண்ட் பஸ்ஸு போட்டாங்க கிடையாது. சும்மாவே கவர்மெண்ட் பஸ் லாஸ் ஆகிடுச்சு. இப்போ ஓரளவு டைட் ஆகிடுச்சு. அதில் கூப்பிட்டுருக்காங்கன்றதுனால இதை இல்லாமல் தான் அதுக்கு போகிறாங்க. இருந்தாலும் ரொம்ப அநியாயத்துக்கு இருப்பாங்க. தரமாக இருக்குது. எந்த ஊருக்கு மதுரையா? பிளாட்ஃபார்ம் நம்பர் 3. இதில் போட்டு இங்கேருந்து ஆட்டோ
ஆட்டோ பிடிச்சி கிளம்பி போயிட்டேன். இதுமாரி வந்து நீங்கள் அங்கே வர எலக்ட்ரிக் காரு மினி பஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கி நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு மாறி நடந்து போகலாம், வழி இருக்கு. பஸ்லேயும் போகலாம். நடந்து போனாலும் கொஞ்சம் குழப்பம். பஸ்ஸே போகிறீங்க எங்கிட்ட இறக்கி விட்ருவாங்க, அங்கேருந்து எங்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் குழப்பமா இருக்கும். வண்டி வெளியே வரும்போது அப்படிங்கிற அலோடு கிடையாது. வேறு வீட்டு இதில் மட்டும்தான் பஸ்ஸு. வெளியே வரும்போது பஸ் இந்த வழியாக வராது, வேறு ரூட்டில் வரும். ஒரே இந்த ரோட்டில் தான் சேரும். ஆஹா, இந்த ரோட்டில் சேராது. இந்த ரூட்லாம் சேரும். தனியாக அதுக்கு ஒரு சிக்னலில் போய் ஜாயின் ஆகும். காலையில் இன்னும் லேட் ஆகும். நம்ம டைம் மேலே தான் வரும். வெறிக்கு வேணும். இது டிராஃபிக்காக இருக்கும். முடிச்சூர் போகணும். வீட்டு பெருங்குளத்தூருக்கே பஸ் கிடைக்காது அந்த அளவுக்கு. முடிச்சூர் போகணும்னா அதுதானே கஷ்டம். பெருங்குளத்தூரில் இறங்கி அங்கிட்டு பஸ் மாறுற மாதிரி இருக்கும். என்ன பிளானிங்கில் பண்ணாங்கன்னு தெரியல. வாங்க, நான் கரெக்டாக வாங்க. நடந்து போகிற டிஸ்டன்ஸ் தான். வயசானவங்க யாரும் குழந்தைகளை கொண்டு வர லக்கேஜை கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு போகிறதுக்கு மினி பஸ், எலக்ட்ரிக் வண்டி. ஆமாம், ரொம்ப எதிர்பார்ப்பு போச்சுல. மினி பஸ் தான், மினி பஸ் தான் அந்த ரூட்டில் ஓடுதுல, அந்த மினி பஸ் தான் உள்ள விட்டுருக்காங்க. நடுவில் பிரச்சனை ஆகி போச்சுல, மக்கள் ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பித்தாங்க. எங்கே வர்றதுன்னு தெரியல, எங்கே போகிறது இல்லைன்ட்டாங்கல்ல. அதனால் பழகிற வரைக்கும் தான். இப்போவே பாதி ஒன்றுக்காம ஆகிட்டாங்க. பழகிட்டு தான் ஒரு 6 மாதத்துக்கு. புது மாப்பிள்ளை கணக்கு தான். 3 மாதமா 3 வாரமா அந்த கணக்கு தான். அதாவது அன் டைமில் பஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம். 11:30 தான் எனக்கு பஸ்ஸு அப்படின்னா நான் எப்படி இங்கே வந்து நான் 7 மணிக்கு வந்து வெயிட் பண்ண முடியும்? அது ரொம்ப கஷ்டம். 10 மணிக்கு வண்டினா இப்போ எத்தனை மணிக்கு நீங்கள் போகிறீங்க? இல்லை அப்படி கிடையாது. ப்ரைவேட் பஸ் எல்லாமே 8 மணிக்கு மேலே தான். இங்கே அம்பத்தூரில் எத்தனை மணிக்கு பஸ் கிடையாது தெரியாது. 10 மணி வண்டி எப்படி இருக்கு? 5:30 மணிலேருந்து எங்கள் 5 மணி நேரமாக அங்கே ட்ராவல் பண்ண முடியும். அதுதான் பிரச்சனை. இப்போ 8 மணிக்கு பஸ்ஸுக்கு 5:30 மணிக்கு வர்றீங்கன்னா என்ன கணக்கு அது?
கிடையாது. 17 ரூபா 50 காசு ஒரு இட்லி. இதெல்லாம் போல பிரச்சனை இருக்குது. கோயிலுக்கு போவான், இருக்கக்கூடிய கோயிலுக்கு போவான். இல்லை புளியோதரை கட்டிக்கிட்டு போய் உட்காந்துட வேண்டியதான். 4 மணி 5 மணிக்கு வீட்டில் இருந்து கட்டிடுவேன். 5:30 மணிக்கு நான் வந்தேன்னா வீட்டிலேருந்து 5 மணிக்கு கிளம்பி 7 மணிக்கு சாப்பாடு சாப்பிட்டு 10 மணிக்கு 4 வேண்டியது மணிக்கு வீட்டில் தோசை ஆகிட்டு வெளியே வீட்டு அங்கே வர எலக்ட்ரிக் காரு மினி பஸ் எல்லாமே விட்டுருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட் இறங்கி நீங்கள் அந்த பஸ் ஸ்டாண்டு மாறி நடந்து போகலாம். வழி இருக்கு, பஸ்லேயும் போகலாம். நடந்து போனாலும் கொஞ்சம் குழப்பம். எங்கிட்ட இறக்கி விட்ருவாங்க, அங்கேருந்து எங்கிட்டு போகணும், அதுக்கப்புறம் குழப்பமா இருக்கும். வண்டி வெளியே வரும்போது அலோடு கிடையாது. இல்லை மட்டும்தான் பஸ்ஸு. வெளியே வரும்போது பஸ் இந்த வழியாக வராது, வேறு ரூட்டில் வரும். ஒரே இந்த ரோட்டில் தானே சேரும். ஆஹா, இந்த ரோட்டில் சேரும். இந்த ரூட்லாம் சேரும். தனியாக அதுக்கு ஒரு சிக்னலில் போய் ஜாயின் ஆகும்.